வணக்கம். நம்ம TNPSC குரூப் அண்ட் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் ரீஜனல் பார்ட்டிஸ், நேஷ்னல் பார்ட்டிஸ், இவங்களுக்கான கிளாஸிஃபிகேஷன், க்ரைட்டீரியாஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸஸ் ஸ்பெசிஃபிக்லி ரீஜனல் பார்ட்டிஸோட ரோல், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், அவங்களோட டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ சின்ஸ் இட்ஸ் அன் எலெக்ஷன் இயர் நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸில் எங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ப்ரெஷர் குரூப்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி கேள்விகள் வரப்போகுது? இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் குரூப்ஸில் யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட், இவங்க வந்து என்ன மாதிரி இந்த கான்செப்ட் உருவாச்சு, எப்போ உருவாச்சு, இந்த மாதிரிலாம் ப்ரிலிம்ஸில் எங்கன்னா கேட்கலாம். அதை தாண்டி இந்த சாப்டரில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, என்னென்ன மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து எந்த மாதிரி ரோல்ஸ்லாம் அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம நிறைய இது இருக்கும் இல்லைங்களா, அவங்களே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உள்ளே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது, இல்லை வெளியிலேருந்தே அவங்கள வந்து அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அதுக்கான பேசிக் ஃபேக்ட்ஸ் தெரியணும், இந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட், ஜுடிஷியல் ரிஸ்ட்ரெயின்ட், இது எல்லாமே ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த கான்செப்ட்ஸில் எங்கேருந்து வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அண்ட் இது இப்போல்லாம் எந்த வருஷத்துலேருந்து இது ரொம்ப பரவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அண்ட் நம்ம ஊரில் இவங்களோட ரோல் என்ன, இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் குரூப்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரெஷர் குரூப்ஸ்ன்ற டேர்மே வந்து யூஎஸில் தான் ஒரிஜினேட் ஆகிருக்கு. ஸோ ப்ரெஷர் குரூப்னு என்னென்னா, அவங்க பாலிட்டிக்ஸில் வர மாட்டாங்க, பட் பாலிட்டிக்ஸே அவங்க தான் பண்ணுவாங்க. நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம்ல, அங்கே யார் உட்கார்றாங்க அது நான் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய கார்ப்பரேட் கிங்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அது நான் எழுதி கொடுத்தது தான், அப்படிலாம் அவங்க நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அது எல்லாமே உண்மை. பிகாஸ் கார்ப்பரேட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் இவங்க எல்லாமே இன்டர்ட்வைன்ட். ஓகேங்களா, இங்கே இருக்கிறவங்க அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர்ட்வைன்ட் பிகாஸ் இது எல்லாமே பாலிட்டிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் மனி அண்ட் பவர். ஓகே, ஸோ இதில் வந்து பெரிய பெரிய குரூப்ஸ், பெரிய பெரிய கிங்ஸ், அவங்க ஓனர்ஸ், சிஇஓஸ் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை தாண்டி அவங்க கீழே இருக்க சின்ன சின்ன குரூப்ஸுமே இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் இங்கே ப்ரெஷர் குரூப்புன்றது. ஓகே, பெரிய பெரிய இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அது வேறு, அது கார்ப்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் அது வேறு. பட் இந்த கார்ப்பரேட்லேருந்து நிறைய குரூப்ஸாக இதுவாகி அவங்க வந்து நிறைய போராட்டம் பண்ணி இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ஸில் நிறைய அவங்களோட ஆசைகள், அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் போட்டு அதுதான் வந்து ப்ரெஷர் குரூப்புன்றது நம்ம சொல்கிறோம். கரெக்ட். ஸோ ப்ரெஷர் குரூப் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் who are organized actively for promoting and defending their common interests. ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ்னால் என்ன, அவங்க வந்து எதாவது ஒரு யூனியனாக இருக்கலாம், இல்லை வந்து எதனா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அவங்க அதை செய்வாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஸோ கால். அவங்கள ஏன் ப்ரெஷர் குரூப்புன்னு சொல்கிறோம், அவங்கள ஏன் நீங்கள் வேறு எந்த பேரும் சொல்லலை, ஏன் அவங்கள ப்ரெஷர் குரூப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இட் இஸ் ஸோ கால் as it attempts to bring a change in the public policy by exerting pressure on the government. அவங்கள ஏன் நீங்கள் சாதா குரூப்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி ஒரு குரூப்ஸ் இல்லாமல் ஏன் நீங்கள் ப்ரெஷர் குரூப்ஸ்னு சொல்கிறீங்கன்னா, இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஆட்சியவே மாற்றுறதுக்கு நிறைய ஒரு பவர் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபார்மர்ஸ் பில் ப்ராட்டஸ்ட் எடுத்துக்கோங்களேன், அவங்க ஒரு வருஷம் ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க. கரெக்ட். அதனால் அந்த ஆட்சியே மாறிச்சு. அதனால் ஒரு பார்ட்டி வந்து நேஷ்னல் பார்ட்டி லெவலுக்குலாம் போச்சு டெல்லியில். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் ப்ரெஷர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ். அது வந்து ஒரு ஃபார்மர்ஸோட ஒரு யூனியன் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் நெய்பரிங் யூனியன்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க பண்ண போராட்டத்துக்கெலாம் அளவே இல்லை, எத்தனை பேர் இறந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் என்னாச்சு, அவ்வளோ பெரிய சட்டமே வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடிஞ்சுது. அதனால ஒரு பார்ட்டியே அந்த டைமில் அவ்வளோ ஃபேமஸாகி ரொம்ப ரிவால்ட் பண்ண பார்ட்டியே ஒரு நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ்க்குலாம் அவங்க வந்தாங்க. கரெக்ட். ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம நாட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அதை பண்ணுவாங்க, அதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ் வேணுமோ அவங்க அதை எடுப்பாங்க. தேர் ஆல் கான்ஸ்டியூஷனலி அலைன்ட் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கான டிமாண்ட்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ லைசன் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ கவர்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது பப்ளிக் இருக்குது. ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் யார்? இந்த பப்ளிக்கில் ஒரு குரூப். ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ
ஒரு ஃபார்மர்ஸ் குரூப்னா அவங்களுக்கு மற்றதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவங்களுக்கு எஜுகேஷன் பற்றி, ரெசர்வேஷன், அவங்க அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. அவங்களுக்கு அவங்களோட ப்ராடியூஸ் அவங்களுக்கு ஒழுங்காக போய் சேரணும், கார்ப்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லாருக்குமே எம்எஸ்பி கொடுங்க, அந்த மாதிரி அவங்களுக்கான கோல்ஸ் இருக்குது. அவங்க வந்து மற்ற கோல்ஸ் பற்றியெல்லாம் அவங்க பேசலை. ஸோ இதுவே எஜுகேஷன் எடுத்துக்கிட்டால் இவங்க ஒரு குரூப் இருப்பாங்க, இவங்க அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ், ஒர்க் பாலிசிஸ், அவங்க அதை பற்றி தான் பேச போகிறாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் அண்ட் அவங்களோட மெம்பர்ஸ், அந்த குரூப்போட மெம்பர்ஸ்க்கு இவங்க ஒரு லயசனாக இருக்கிறது தான் இந்த ப்ரெஷர் குரூப். ஓகே, ஸோ அவங்கள பற்றி அந்த ஆர்கனைசேஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி மட்டும் பேச போகிறது கிடையாது. அவங்கள சார்ந்த எல்லா மெம்பர்ஸ். இப்போ ஃபார்மர் பில் கொண்டு வந்தாங்க, அவங்க அந்த பஞ்சாப், ஹரியானா அந்த ஸ்டேட் பற்றி மட்டும் பேசலையே, அவங்க என்டையர் நேஷனுக்காக தானே பேசினாங்க. அந்த பில் என்டையர் நேஷனுக்காக வர வேண்டியது அதை அவங்க வித்ஹோல்ட் பண்ணாங்க. கரெக்ட். ஸோ அதனால அவங்களோட என்டையர் மெம்பர்ஸ்க்கு அவங்க வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ த ப்ரெஷர் குரூப்ஸ் ஆல்சோ கால்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் ஆஃப் வெஸ்டட் குரூப்ஸ். இந்த மாதிரி பேர் இருந்தாலும் ப்ரெஷர் குரூப்பில் தான் ஒரு பஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் ப்ரெஷர் குரூப்னு தான் அவங்கள நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தட் தே neither contest in elections or not try to capture political power. ஸோ இதில் என்ன, அவங்கள ஏன் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு சொல்ல, அவங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுக்குமே ஒரு சிம்பிள், அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு கலர் கோட் எல்லாமே இருக்கும். பட் ஏன் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லைன்னா, அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், அது அவங்களோட இது இல்லை. அவங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். எனக்கு இதை பண்ணி கொடுத்துருங்க, நான் அமைதியாக இருக்கேன், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு பாலிடிக்ஸ், பட் தே வாண்ட் their interest to be resolved by the political parties. Okay, இதுதான் நமக்கு important. Okay, and they are concerned with specific programs and issues, and their activities are confined to the protection and promotion of their interest. ஓகே, அவங்களுக்காக மட்டும்தான் அவங்க போராடுவாங்க. அதான் சொன்னேன், ஃபார்மர்ஸ் அவங்களோட பிரச்சனை பற்றி தான் பேசுவாங்க. அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி, என்வாயன்மெண்ட் பற்றி, அதுக்காக அவங்க பேச மாட்டாங்க. என்வாயன்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க, அவங்கள பற்றி தான் பேசுவாங்க. அவங்க எஜுகேஷன் பற்றி, எம்ப்ளாய்மெண்ட் பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ரெஷர் குரூப் அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அவங்களோட விஷனுக்காக தான் அவங்க அதுக்காக போராடுவாங்க. ஓகே, அண்ட் தே இன்ஃப்ளூயன்ஸ் பாலிசி மேக்கிங் அண்ட் த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் இன் த கவர்மெண்ட் த்ரூ லீகல் அண்ட் legitimate methods. இந்த மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசன்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு 4 விஷயம் கற்றுக்கணுன்னா இந்த மெத்தட்ஸ் பற்றி தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகே, இந்த மாதிரி லாபிங், எலெக்ஷனியரிங், ப்ரொபகண்டைசிங், இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்: லாபிங், கரஸ்பாண்டன்ஸ், பப்ளிசிட்டி, ப்ரொபகண்டைசிங், petitioning, public debating, maintaining contacts with the legislature and so on. ஸோ அவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு நிறைய இந்த குரூப் வந்து அந்த என்டையர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு என்டையர் ஃபார்மர்ஸோட கருத்துக்களை இவங்க முன்வைக்க போகிறாங்க. ஸோ இவங்க எப்படி முன்வைக்க போகிறாங்க, இவங்க இந்த மாதிரி லெட்டர்ஸ், பெட்டிஷன்ஸ் அந்த மாதிரி எழுதலாம். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸான ஒரு லெஜிஸ்லேட்டர் இருப்பாங்க, ஸோ அவங்கள வச்சு மூவ் பண்ணலாம். எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி இந்த சட்டத்தை இதாக பண்ணுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸம்ஷன் கொண்டு வாங்க, ரிலாக்ஸேஷன் கொண்டு வாங்கன்னு பேசலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வச்சு தான் வந்து இதெல்லாம் வந்து லெஜிட்டிமேட் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி லெஜிட்டிமேட் மெத்தட்ஸ், லெஜிட்டிமேட்னா இது பண்ணுறதுனால எந்த தப்பு கிடையாது. ஓகே, இதெல்லாம் சட்டப்பூர்வமாக அக்செப்ட் பண்ண மெத்தட்ஸ். ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க இது பண்ணிவிட்டு இதனால அவங்க பாலிசியவே மாற்றலாம். இல்லை கொண்டு வந்த பாலிசி இருக்குது, பட் அதான் அது இன்னும் எஃபெக்ட்டுக்கே வரலன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ however sometimes they resort to illegitimate and illegal methods. ஸோ இந்த மெத்தட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய போராடி பார்த்துருப்பாங்க, எதுவுமே கேட்கலன்னா அவ்வளோதான் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய பந்து, இல்லாட்டி வைலண்ட் ஆக்டிவிட்டீஸ், கரப்ஷன், இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து they damage public interest and the administrative integrity. ஸோ முன்னாடி சொன்ன மெத்தட்ஸ் இருக்குல்ல, நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோம்: எலெக்ஷனியரிங், lobbying, correspondence, publicity, propagandizing, petitioning, public debating, maintaining contact with legislators, இதெல்லாம் வந்து legitimate methods. இதெல்லாம் அவங்க பண்ணியும் அவங்களுக்கு வந்து அவங்க நினச்சது நடக்கலைன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி இல்லீகல் மெத்தட்ஸ் லைக் ஸ்ட்ரைக்ஸ். ஸ்ட்ரைக்ஸ்லாம் பண்ணுறது இல்லீகல்னா தட் இஸ் நாட் கரெக்ட். இல்லை, அது அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு இடத்தையே வந்து டிஸ்ரப்ட் பண்ணுறீங்க. ஸோ அது பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட பாயிண்ட்டாக இருக்குது.
Okay, but according to Odegaard, அவர் என்ன சொல்றாருன்னா pressure groups resort to 3 different kinds of techniques in securing the purposes. So Odegaard ஓட 3 techniques என்னன்னு சொல்லிட்டு இது again ஒரு statement based questionங்க. இந்த 3 techniquesக்கு பதிலா அவங்க வேற ஒரே ஒரு வார்த்தையை மாத்தி கொடுத்துட்டு இதுதான் இவரோட டெக்னிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. ஸோ ஒடேகர்டோட டெக்னிக்னா இந்த 3 பேர் தான். ஓகே, இஎல்பி, ஓகே, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எல்டிபி, பிஎல், எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 லெட்டர்ஸ் தான். இது இல்லாமல் வேறு ஏதாவது மெத்தட் கொடுத்து இது அவரோட டெக்னிக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ திஸ் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த 3 மெத்தட்ஸ் தான் பப்ளிக் ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஐடியாஸ் ஒரு அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னா என்னென்ன மெத்தட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷனியரிங். எலெக்ஷனியரிங்னா என்ன? They can try to place in public office persons who are favorably disposed towards their interests they seek to promote. இதுதான் மெயின். ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட நிறைய பவர் இருக்குது. ஓகே, அவங்கக்கிட்ட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் ஆட்சி அமைக்கிறாங்க, யார் ஆட்சி பண்ணுறாங்க அந்த இடத்துல இவங்களோட ஆளை அவங்க வைப்பாங்க. இது பேர் தான் எலெக்ஷனரிங். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டூலுங்க. இது வந்து திஸ் இஸ் வெரி காமன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஏன் இம்பார்ட்டன்னா திஸ் இஸ் ஹவ் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இவன் நம்ம ஆள்பா, இவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ், இவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், அந்த குரூப்புக்கான மேஜரான டிமாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அவங்கள வச்சு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் தே ரெடிலி ஹாவ் அ ரெப்ரசன்டேட்டர் ஹூ கேன் ஃபுல்ஃபில் தியர் டிமாண்ட். ஸோ இவங்க என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. இந்த குரூப்புக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ ஃபார்மர்ஸ்னால் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, சரி ஓகே நம்ம இவங்க கிட்ட சொன்னால் இவங்க செஞ்சுருவாங்கன்னு சொல்கிறது தான் எலெக்ஷனியரிங். Okay, so next method என்ன? Lobbying. Lobbying என்ன? They can try to persuade the public officers whether they are initially favorably disposed towards them or not to adopt and enforce the policies. Okay, so அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே எலெக்ஷனரிங்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட்சி வர முன்னாடியே ஒரு உங்களோட பொசிஷனோ இல்லை பெரிய பெரிய ரூலிங் பார்ட்டிலையோ இல்லை உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்லேயோ உங்களுக்கு யார் அங்கே வேணும், யார் அங்கே டெசிஷன் மேக்கிங்கோ அவங்களே உங்கள் ஆளாக நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. அதுனா அது எலெக்ஷனியரிங். ஓகே, அப்படி இல்லை, நீங்கள் அப்படி முன்னாடியே அப்படி செட் ஆகலை, இவங்க வந்து வேறு யாரோ ஒரு ஆள், இஸ் அ ஜென்ரல் பர்சன், பட் அவங்க வந்த அப்புறமா நீங்கள் உங்களுக்கு யாருன்னே தெரியாது, பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஒரு ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அவரும் இஸ் அ ஜெனுவின் பர்சன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு இந்த டிமாண்ட்ஸ்லாம் இருக்குது, எங்களுக்காக இதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அவரை பர்சுவேட் பண்ணுறீங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை, அவங்களுக்கு அந்த ஐடியா மேபி ஆப்போசிட் சைடில் இருக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் அவரை பர்சுவேட் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்காக நீங்கள் இதை பண்ணுங்க, அப்படி நீங்கள் பண்ணுங்கன்னு அவங்க கேட்கும்போது அது ப்ராசஸ் பேர் தான் லாபியிங். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து காமன் டேர்ம்ஸுங்க. இதெல்லாம் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டே இருப்போம், பட் இதுக்கு இதுதானா பேருன்றது தெரியாது. இந்த பேர் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இது என்னன்னு நமக்கு தெரியணும். எலெக்ஷனியரிங்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது கரெக்டானு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஓகே, எலெக்ஷனியரிங்னா முன்னாடியே நடக்காது, லாபிங்னா அதுக்கு அடுத்து நடக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து லாபிங். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன? ப்ராப்பகெண்டைசிங். ப்ராப்பகெண்டைசிங்னா they can try to influence the public opinion and thereby gain an indirect influence over the government, since the government is a democracy and it is affected by public. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து முன்னாடி இவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் ஒத்துக்கலை, திருப்பி நான் உங்களை எப்படியோ பர்சுவேட் பண்ண ட்ரை பண்ணேன், அப்பையும் நீங்கள் ஒத்துக்கலை, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெயிட்டாக மக்கள்கிட்ட போயிடுவேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட போய் அவங்க பாருங்கள் இதுதான் என்னோடய கன்சர்ன் அப்படின்னு சொல்லி இவங்கள நீங்கள் எப்படியா பர்சுவேட் பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய ரிவார்ட். அகைன் நீங்கள் இந்த ஃபார்மர்ஸ் பில்லே எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை இந்த என்ஆர்சி அந்த 2019 ஒரு பெரிய ஒரு ப்ராட்டஸ்ட்லாம் நடந்துச்சு இல்லை, கோவிட்னால அது அப்படியே சப்டியூட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அது சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மேலே அங்கே ஒத்துக்கலை, உங்களால் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியலன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்போசிட் சைடில் போயிடுவாங்க. ஆப்போசிட் சைடுனா பப்ளிக். ஸோ பப்ளிக் கிட்ட போய் அவங்கக்கிட்ட யூ கேதர் இன்ட்ரெஸ்ட், யூ கேதர் அ கன்சென்சஸ், அவங்கக்கிட்ட நீங்கள் போராடினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அது பெரிய ஒரு லெவல் ஆச்சுன்னா அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். பிகாஸ் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க,
பப்ளிக்காக. பப்ளிக்கே அது பிடிக்கலன்னா நீங்கள் அதை மாற்றி தான் ஆகணும். அந்த ப்ரெஷருக்கு நீங்கள் வருவீங்க. ஓகே, 1952 அந்த மாடிஃபைட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் அதை நம்ம பார்த்தோம்ல, நம்ம ராஜாஜி கவர்மெண்ட் காங்கிரஸில். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க, அது நமக்கு பிடிக்காது, அதனால நிறைய சண்டை வரும். அதுக்கப்புறம் சரி ஓகே வேண்டாம் விட்டுருங்க போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட 2 லாங்குவேஜ் பாலிசியாக இருக்கட்டும், ஹிந்தி மேனட்ரின்னு சொன்னது, இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டோம். இது எல்லாமே இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான், ப்ராப்பகண்டைசிங்ன்ற மெத்தட் தான். அவங்களால ஆட்சியில் அந்த கவர்மெண்ட்டில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த சேஞ்ச் கொண்டு வர முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் கிட்ட போயிடுவாங்க. ஓகே, இதான் ப்ராப்பகண்டைசிங். இதான் ஓடெகர்ட் சொன்ன 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஓகே, எலெக்ஷனியரிங், lobbying and propagandizing. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் what are the pressure groups in India. ஸோ இந்தியாவில் என்னென்ன மாதிரிலாம் ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ்ன்றது இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி அங்கே அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை. ஸோ வெஸ்டர்ன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த அரிஸ்டோக்ராட்ஸ் அவங்க சொல்கிற அந்த பிஸ்னஸ் மேன் தே ஹேவ் அ கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரெஷர் குரூப் இல்லைன்னா கூட இங்கேயுமே சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கேட்டகரிஸாக சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ் ப்ரெஷர் குரூப்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பேஸ் இருப்பாங்க, ஃபார்மர்ஸ் பேஸ் எனி ப்ரொஃபஷன் பேஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் குரூப்ஸ். தே ஆர் த மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ தே ஹேவ் அவங்க பவர் தான் எல்லாமே இந்த ஊரில். ஸோ பவர் கம்ஸ் ஃப்ரம் மணி. ஸோ மணி இருந்தால் யூ கேன் டூ எனி திங். ஸோ அதனால தான் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தே ஆர் த மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட், மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. நிறைய ப்ரெஷர் குரூப்ஸ் இருந்தாலும் இவங்களுக்கு தான் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யார் யார் மாதிரி இப்போ ஃபிக்கி நம்ம சொல்கிறோம்ல, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க ஒரு ப்ரெஷர் குரூப் ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் அசோசாம் நம்ம சொல்லுவோம், அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்கள ஒரு ப்ரெஷர் குரூப். அண்ட் FIFDAன்னு சொல்கிறோம், ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ஃபுட் கிரெயின் டீலர்ஸோட அசோசியேஷன். ஸோ இது ஃபார்மர் பேஸ்டான ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, அண்ட் ஆல் இண்டியா மேனுஃபேக்சரர்ஸ் ஆர்கனைசேஷன், இது ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ்டான ஆர்கனைசேஷன். அண்ட் நம்மக்கிட்ட நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் இருக்காங்க. எனி ஒரு சென்ட்ரல் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூனியன் இருப்பாங்க. ரயில்வேஸ்னால் அவங்களுக்கு ஒன்று இருப்பாங்க, டெலஃபோன்ஸ்னால் இவங்களுக்கு ஒன்று இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு ஒன்று இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸ், நர்ஸு, டாக்டர், everybody as a union. So இந்த மாதிரி trade unions also have a very strong influence. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் 1920ல ஸ்டார்ட் ஆனாங்கல்ல அவங்கெல்லாம். அண்ட் இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், ஸோ இட் இஸ் ஆல்சோ அஃபிலியேட்டட் டு காங்கிரஸ். அவங்க டிரெக்டாக காங்கிரஸோடய அஃபிலியேட்டடாக இருக்காங்க. அண்ட் ஹிந்த் மஸ்தூர் சபா, தே ஆர் அஃபிலியேட்டட் டு த சோஷியலிஸ்ட். அண்ட் சென்டர் ஆஃப் இந்தியன் யூனியன்ஸ், ஸோ தே ஆர் அஃபிலியேட்டட் டு மார்க்சிஸ்ட். அண்ட் பாரதிய மஸ்தூர் சங், தே ஆர் அஃபிலியேட்டட் டு பிஜேபி. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் என்ன, நம்ம ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் பார்த்தோம். 31st of October 1920 லாலா லஜ்பத் ராய் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் அவங்க இருக்காங்க. ஸோ மோர் தென் 100 years அவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. ஓகே, அண்ட் அப் டு 1945 காங்கிரஸ்மென், சோஷியலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் ஒர்க் இன் த AITC, which was a central trade union organization of workers of India. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நிறைய ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டாங்க. அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அவங்க அஃபிலியேட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அக்ரேரியன் குரூப்ஸ். அக்ரேரியன்னா இந்த ஃபார்மர் பேஸ் குரூப்ஸ். ஓகே, பாரதிய கிசான் யூனியன், ஸோ இந்த நார்த் பெல்ட் ஃபுல்லாக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த வீட் பெல்ட் ஆஃப் நார்த் இந்தியான்னு சொல்கிறாங்க. யார் அவங்க, யூபி, பஞ்சாப், ஹரியானா, ஸோ அந்த சைட் ஃபுல்லாக அந்த கங்கா பெல்ட் எல்லாமே. ஓகே, ஸோ அங்கே வந்து இந்த பாரதிய கிசான் யூனியன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் குரூப். அண்ட் ஆல் இண்டியா கிசான் சபா, ஸோ தே ஆர் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அக்ரேரியன் குரூப் இன் இந்தியா. அண்ட் பாரதிய கிசான் சங் இவங்க குஜராத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஷேத்காரி சங்கத்தனா, இவங்க வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க. ஆல் இண்டியா கிசான் சம்மேளன் அண்ட் யுனைடெட் கிசான் சபா, ஸோ இவங்க வந்து தே ஆர் கண்ட்ரோல் பை CPM. ஓகே, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்ரேரியன் பேஸ்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் மேக்கிங். ஸோ எதுனா சண்டை, எதுனா வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க தான் வந்து முன்னே வந்து நிற்பாங்க. இல்லை பாருங்கள் நீங்கள் எங்களுக்காக இப்படி போடுறீங்க, ஒரு இந்த மாதிரி சட்டம் கொண்டு வாங்க. இப்போ இந்த MSPயில் நிறைய ப்ராடக்ட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இல்லை, 44 ப்ராடக்ட்ஸ் கிட்ட. ஸோ அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் ரைஸ் வீட்டுக்கு தானே நீங்கள் மேஜராக பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ப்ளீஸ் பண்ணுங்கன்னு இவங்க சொல்கிறாங்க.
ஓகே ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். ஸோ இவங்கெல்லாம் ப்ரொஃபஷன் பேஸ். நான் சொன்னேன்ல டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், லாயர்ஸ், நர்சஸ், இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ். ஓகே ஸோ இவங்க என்ன சொன்னாங்க, ஜேர்னலிஸ்ட், டீச்சர்ஸ், எவ்ரிபடி. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இது வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இது வந்து லாயர்ஸ்க்கு. இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் இது வந்து ஜேர்னலிஸ்ட்க்கு. அண்ட் ஆல் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் இது வந்து காலேஜ் டீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருமே ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே அண்ட் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் யார், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத். ஓகே ஸோ இவங்க வந்து பிஜேபியோட விங். அண்ட் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இவங்க வந்து சிபிஐயோட விங். ஓகே நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இவங்க வந்து காங்கிரஸோட விங். அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க அங்கே சிபிஎம்மோட. ஸோ இவங்க விங்குனா தேர் நாட் டிரெக்ட்லி இன்க்ளூடட் பட் தே ஆர் அஃபிலியேட்டட் வித் தெம். அவங்களுக்கு அங்கே நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஓகே அண்ட் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் யார், இவங்களுமே வந்து தேர் ஆல் ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லை விஸ்வ ஹிந்து பரிஷத். ஸோ இவங்க எல்லாமே தே ஹாவ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட். ஸோ இவங்க எவ்வளோ பெருசாயிட்டாங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க அந்த ப்ரெஷர் குரூப்போட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே ஸோ ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இருக்கும். அதே மாதிரி இந்த மற்ற ப்ரெஷர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் கூட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இருக்கும். ஓகே ஸோ அவங்க போடுற மேனிஃபெஸ்டோவில் அந்த மேனிஃபெஸ்டோலாம் எங்கேருந்து வருது, they need to have influence. இல்லை அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வேணும், எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. இந்த மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ் தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கறது, டிமாண்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே இவங்கெல்லாம் தான். ஸோ இவங்கெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே அண்ட் ஜமாத்தி இஸ்லாமி, ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஷிரோமணி அகாலிதார் இது வந்து அந்த பஞ்சாபி சீக்ஸ்க்காக. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பேஸ்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரிலீஜியஸ் பேஸ்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். அண்ட் காஸ்ட் குரூப்ஸ்னு ஆப்வியஸ்லி இவங்க எல்லாமே ரீஜனல் பாலிட்டிக்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம், நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவானதே இதனால தான். கரெக்ட், பிராமின் வர்சஸ் நான் பிராமின்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மகாராஷ்டிராலையுமே இப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தானில் பார்த்தா ராஜ்புட்ஸ் வர்சஸ் ஜட். அண்ட் அப்புறம் ஆந்திராவில் பார்த்தா கம்மா வர்சஸ் ரெட்டி. அண்ட் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஆஹேஸ் வர்சஸ் ஜட். அண்ட் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பனியா பிராமின் வர்சஸ் பட்டிதார். அண்ட் கயஸ்தா வர்சஸ் ராஜ்புட் இன் பீகார். நாயர் வர்சஸ் ஏழவாஸ் இன் கேரளா. அண்ட் லிங்காயத் வர்சஸ் ஒக்கலிகா இன் கர்நாடகா. ஸோ இது எல்லாமே வந்து காஸ்ட் குரூப்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ப்ரெஷர் குரூப்ஸ். இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, இவங்க சொல்லுவாங்க இல்லை நம்மளும் ஒரு பார்ட்டி கொண்டு வரோம். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியே உருவானதே ஒரு ப்ரெஷர் குரூப் மாதிரி தான். கரெக்ட், அவங்களோட ஃபர்ஸ்ட் பேர் என்ன, சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன். கரெக்ட், அதுக்கப்புறம் தான் 1916 அவங்க வந்து 1920 அவங்க எலெக்ஷனே கான்டெஸ்ட் பண்ணாங்க. 37 வரையும் இருந்தாங்க. அப்புறம் ஆளே காணும். அதுக்கப்புறம் திருப்பி 67 தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. கரெக்ட், அந்த ஆட்சியை பிடிக்கிற வரையுமே they did not just disappear. கரெக்டுங்களா? காங்கிரஸ் டைம்லையும் சரி, இண்டிபெண்டன்ஸ் டைம்லையும் சரி, அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைம்லையும் சரி, they did not disappear. ஓகே, they were fighting for their causes. எந்த ஒரு ரூல் வந்தாலும் ஒரு லா வந்தாலும் they stood their stand. அண்ட் அதனால தான் அவங்க ஆட்சியுமே பிடிச்சிருக்காங்க. ஒரு 30 இயர்ஸ் கிட்ட அவங்க ஆட்சி பிடிச்சதே இதனால தான். கரெக்ட், ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ் for that matter, they are very very important. Okay, so some of the caste based organizations, pressure groups in India பார்த்தீங்கன்னா Nadar Caste Association in Tamil Nadu, Marwadi Association, Harijan Sevak Sangh, Kshatriya Mahasabha and Kayastha Sabha. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே அவங்களோட ஆன்சரில் எங்கன்னா வேணும்னா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே அண்ட் ட்ரைபல் ஆர்கனைசேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சென்ட்ரல் இந்தியா அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா. கரெக்ட், ஸோ அவங்களுக்கு வந்து தே நோ பிகாஸ் ஒரே ஊர்லேயே நிறைய ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஒரே ரீஜன்லேயே இவங்க வேறு ட்ரைப் இருப்பாங்க, அவங்க வேறு ட்ரைப் இருப்பாங்க. இவங்களுக்கு வேறு லாங்குவேஜ் இருக்கும், அவங்களுக்கு வேறு லாங்குவேஜ் இருக்கும், இவங்களுக்கு வேறு கல்ச்சர் எல்லாமே வேறு வேறு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே ஏரியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி நீங்கள் கொண்டு வர முடியாது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ் இன் த சென்ட்ரல் இந்தியா லைக் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார், Jharkhand, Odisha, West Bengal and northeastern states of Assam, Manipur, Nagaland, Meghalaya எல்லார் இடமே. ஓகே, ஸோ அவங்களோட டிமாண்ட்ஸ்லாம் மேஜர்லி என்ன, ஸோ தேர் டிமாண்ட்ஸ் ரேஞ்ச் ஃப்ரம் ரிஃபார்ம்ஸ் டு தட் ஆஃப் செசஷன் ஃப்ரம் இந்தியா அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் இன்வால்வ்ட் இன் இன்சர்ஜென்சி ஆக்டிவிட்டி. ஸோ அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு வி டோன்ட் ஈவன் ஃபீல் லைக் இண்டியன்ஸ், எங்களை நீங்கள் தனியாக விட்டுருங்க, வி பிலாங் ஹியர், எங்களோட ரேஸே ஒரு மாதிரி
மோங்கலாய்ட் ரேஸ், ஒரு மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ரேஸ் இருக்குது. அது மாதிரி எத்தனை பேர் வந்து ஃபைட் பண்ணி இல்லை நம்மளோட யூனிட்டிக்கு இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தட் இஸ் வாட் மேக்ஸ் அப் இந்தியா இல்லை. ஸோ இந்த மாதிரி லீடர்ஸ் தான், சென்ட்ரலில் இருக்க லீடர்ஸ் தான் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் விட மாட்டோம், உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணித்தரோம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நாங்கள் பண்ணித்தரோம், உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டாக எஜுகேஷனாக நாங்கள் பண்ணித்தரோம், எல்லாமே பண்ணித்தரோம், ஜஸ்ட் பி வித் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால இவங்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். அந்த டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாதனால இன்சர்ஜென்சின்னா போராடுறது, ரெபெல்லியஸாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆர்ம்டு பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. அதனால தான் எங்கள் ஆக்ட்டுமே இருக்குது. கரெக்ட். ஸோ அப்படியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணனால அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சென்டர்கிட்டேயோ அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டேயோ சேர்க்கறதே அந்தந்த ட்ரைபலோட ஆர்கனைசேஷனோட ப்ரெஷர் குரூப்ஸ் தான். ஓகே, ஸோ இதனால தான் இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதில் நிறைய பேர் நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே, நீங்கள் நியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஒரு என்ன சொல்ல, ஒரு இயர்லி ஒரு 4-5 டைம்ஸ் இது மாதிரி நிறைய ட்ரைபல் ரிவார்ட்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் ட்ரைபல் ஆர்கனைசேஷன்ஸ்? இங்கே மேஜர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் சோஷலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் அண்ட் ட்ரைபல் நேஷனல் வாலண்டியர்ஸ் இன் திரிபுரா, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி இன் மணிப்பூர், PLA நம்ம நிறைய கேட்டுகிட்டே இருப்போம். கரெக்ட். மணிப்பூரில் இப்போ வந்த ஒரு பெரிய இன்சர்ஜென்சியில் கூட நம்ம இவங்களை பற்றி கேட்டோம். கரெக்ட். அண்ட் ட்ரைபல் சங் ஆஃப் அஸ்ஸாம் அண்ட் யுனைடெட் மீசோ ஃப்ரீடம் ஆர்கனைசேஷன், UMFO நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரைபல் ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ். ஸோ லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து தே ஆர் நாட் வெரி டிமாண்டிங், பட் இவங்களோட ரூட் தே ஸ்டாண்ட் ஃபார் இட். ஓகே, ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களோட லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும், இவங்களுக்கு அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வரணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும், அதுக்காக இவங்க நிறைய வந்து போராடுவாங்க. ஓகே, ஸோ இங்கே தமிழ் சங்கமாக எடுத்துக்கலாம், இல்லை அஞ்சுமன் தராக்கி உருது, ஸோ அதுக்கான ஒரு அசோசியேஷன் எடுத்துக்கலாம், ஆந்திரா மகாசபா, ஹிந்தி சாகித்ய சம்மேளன், நகரி பிரச்சாரிணி சபா அண்ட் தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து லிங்குவிஸ்டிக் பேஸ்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐடியாலஜி பேஸ்ட் குரூப்ஸ். ஐடியாலஜினா இவங்களுக்கு இதெல்லாம் இல்லைங்க, ரிலிஜன், லாங்குவேஜ், காஸ்ட்டு, கல்ச்சர் அதை பற்றிலாம் இல்லை. இவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டிப்புலேட்டடான ஒரு கோல் இருக்குது, இவங்க அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதில் எல்லா ரிலிஜன் வரலாம், எல்லா லாங்குவேஜ் வரலாம். இவங்க வந்து ஒரு ஹோலிஸ்டிக் பேஸ், எனக்கு இந்த கோல் தான்ப்பா வேணும், நீ என்ன வேணால் பேச, வி டோன்ட் கேர். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி பேஸ் குரூப் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்வாயன்மெண்ட் குரூப்ஸ், சைல்ட் ரைட்ஸ் குரூப்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீசனாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு தேவை ஒரு ஐடியாலஜி தவிர நீ என்ன பாஷை பேசுகிற, நீ என்ன கல்ச்சர் இருக்குது, நீ என்ன சாமி கும்பிடுற, அதை அவங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே, அது அவங்களுக்கு இட்ஸ் நாட் அ கன்சர்ன் ஃபார் தெம். ஓகே, ஸோ அந்த மாதிரி குரூப்ஸில் என்ன, நர்மதா பச்சாவ், அதில் நம்ம பார்ப்போம், நர்மதா ரிவர் அங்கே அந்த வெஸ்ட் பெல்ட்டில், அண்ட் சிப்கோ மூமெண்ட்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், வெரி வெரி ஃபேமஸ். கரெக்ட். ஸோ அவங்க அண்ட் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், சிவில் லிபர்ட்டிஸ் ஆர்கனைசேஷன், காந்தி பீஸ் ஃபவுண்டேஷன், விமென் ரைட் ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் குரூப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் குரூப்ஸ் வந்து எனாமி குரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எனாமி குரூப்ஸ் என்னென்னா அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட், ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க லாங் டேர்மாக ரொம்ப வருஷமாக அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, அந்த கன்சர்னுக்காக கொண்டு வரப்பட்ட குரூப் தான் எனாமி குரூப். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆமண்ட் அண்ட் பவல் என்ன சொல்கிறாங்கன்னா, by economic pressure groups we mean more or less a spontaneous breakthrough into the political system from the society, such as riots, demonstrations, assassinations and the like. ஸோ அவங்க வந்து பெரிய ஒரு காஸ்க்காக, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசனுக்காக அதுக்கெல்லாம் அவங்க ஃபார்ம் ஆகல. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஸோ அந்த பிரச்சனைனால இவங்க உருவாகினாங்க. இப்போ ஒரு சுனாமி ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திருப்பி இந்த மாதிரி ஒன்று வரக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் நமக்கு வரல, ஸோ திடீர்னு வந்துடுச்சு, ஸோ அதுக்காக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வராங்க, ஸோ அதுக்காக இவங்க வந்து அவங்களோட வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸ் குரூப்பை தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி எனாமி குரூப்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் த பியூரோக்ராட்டிக் எலீட் என்ன சொல்கிறாங்கன்னா, they are overwhelmed with the problem of economic development and scarcity of resources available to them, and inevitably acquires a technocratic and anti-political frame of mind. பர்டிகுலரிஸ்டிக் டிமாண்ட்ஸ் அவங்களுக்கு வேணும். ஸோ இவங்களுக்கு என்ன வேணும்னா, இவங்களுக்கு வந்து எல்லாரோட ஒப்பீனியன்ஸ் இவங்களுக்கு வேணும். ஸோ அப்படி
அப்படி இல்லை ஓகே அந்த மாதிரி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்க்க வந்து போராடுவாங்க ஓகே ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த டெமோக்ரஸியே வேண்டாம் எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை எங்களை தனியாக விட்டுருங்க அப்படின்னு சில குரூப்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க பேர் ரெவல்யூஷனரி குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை ரிபெலியஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அவங்கெல்லாம் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க தானே இந்த சைட் பார்த்தா நக்சலைட்ஸ் இருக்காங்க இந்த சைடு அவங்க என்ன சொல்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் அவங்க என்ன சொன்னாங்க எங்களை தனியாக விட்டுருங்க நாங்கள் போயிடுறோம் எங்களுக்கு இங்கே வேண்டாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்காங்க அண்ட் இங்கே உல்ஃபா நம்ம சொல்லுவோம் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் தேவ் ஆல்வேஸ் வாண்டட் டு கெட் அவுட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு இந்தியாவே வேணாம் ஸோ அவங்க தான் உல்ஃபா அண்ட் தல் கல்சா இந்த சைட் பஞ்சாப் சைடில் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் அவர் டெமோக்ரஸி ஓகே ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ப்ரெஷர் குரூப் ஸோ இதோட நம்ம ப்ரெஷர் குரூப்ஸ் சாப்டர் பார்த்துட்டோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி வெரி இம்பார்ட்டண்ட் வெரி கண்டெம்பரரி ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ